Very good morning, students. Today math class is in second volume 7th chapter application of differential calculus. So last classes we learned about Rolle's theorem and Lagrange theorem, their application sums. அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ டுடே கிளாஸில் பார்த்தீங்கன்னா 7.4 சீரியஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குப்பா. அந்த சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா நமக்கு டூ கான்செப்ட் இருக்குப்பா. ஒன் இஸ் டைலர் சீரியஸ், அனதர் ஒன் இஸ் மெக்லாரின் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So what are the Taylor series? First one, let f of x be a function infinitely differentiable at x equal to a, then f of x can be expanded as series. So அதோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா x minus a, x plus a. ஒரு ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வெல்லில் நம்ம ஒரு சீரீஸாக ரைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சீரீஸ் தான் என்ன சீரீஸ்? ஃபஸ்ட்டு ஒன் டைலர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருப்பா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சீரீஸை ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி சீரீஸாக எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? f double dash of a divided by 2 factorial into x minus a whole square plus up to etc. அப்படியே போயிட்டுச்சுன்னா f power n into a divided by n factorial into x minus a whole power n. இந்த மாதிரி ஒரு சீரீஸாக ரைட் பண்ணுவோம்ப்பா. இந்த சீரீஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைலர் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் மைண்டில் மெமரி பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீரீஸை நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்லாரின் சீரியஸ். if a is equal to 0 expands takes the from இதில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏக்கு 0 போட்டிங்க அப்படின்னா இந்த மேலே டைலர் சீரீஸ்லேருந்து வரதான் மெக்லாரின் சீரீஸ். ஸோ இங்கே எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மெக்லாரின் சீரீஸ் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 0 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ். பாருங்களேன், இதில் ஏ 0 கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த சீரீஸில் நமக்கு இந்த சீரீஸ் கிடைக்கும். இதுதான் மெக்லாரின் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். Once again, f of x equal to f of 0 plus f dash of 0 divided by 1 factorial into x, then f double dash of 0 divided by 2 factorial into x square, then f double dash of 0 divided by 3 factorial into x cube up to etc. f power n into 0 divided by n factorial into x power n plus up to etc. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் நம்ம மெக்லாரின் சீரியஸ், இது டைலர் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரியஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கப்பா, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மெமரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் 1 டைம் டெரிவேட்டிவ், 2 டைம் டெரிவேட்டிவ், 3 டைம் டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவ் வந்து நம்ம சம்மை பொறுத்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம். கவனிங்க. ஃபஸ்ட் ஒன் 7.4, ஃபஸ்ட் ஒன் சம், ரைட் த மெக்லாரின் சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் மெக்லாரின் சீரீஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ். ஸோ அதோட சம்ஸ் பார்ப்போம். ஸோ இ பவர் எக்ஸ் பாருங்களேன், நான் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம மெட்டீரியல் இது கொடுத்துருக்கோம். கவனிங்க, இது ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, தென் இதோட டெரிவேட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் அதே தான், இ பவர் எக்ஸ். இது வேல்யூ பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஏஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தாங்களே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம 0 கொடுத்துக்கணும். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸு, எக்ஸுக்கு 0 கொடுத்தா இ பவர் 0 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை டெரிவேட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் தட் மீன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸுக்கு 0 வேல்யூ கொடுத்தா எகைன் இ பவர் 0 1 தான். தென் எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ், எகைன் எஃப் டேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், தென் இ பவர் 0 வேல்யூ 1. தென் எஃப் 4 டேஸ் ஆஃப் ட்ரிபிள் e power x e power 0 1, then f4 e power x 1. உங்களுக்கு e power x அப்படிங்கிறனால டெரிவேட்டிவ் எத்தனை டைம் போனாலும் எகைன் அதே ஃபங்க்ஷன் கிடைக்கிறனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சார் இது எத்தனை டைம் சார் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா மினிமம் ஒரு 3 டைம்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா போதும், டெரிவேட் பண்ணால் போதுமா. ஐ மீன் இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் வருது இல்லைங்களா கான்ஸ்டன்ட், ஒரு 3 நம்பர்ஸ் வரும், 0 இல்லாமல் 3 டைம்ஸ் நம்பர் வந்திருக்கணும், அந்த மாதிரி கிடைச்சா போதும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் செகண்ட் எல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அது இ பவர் எக்ஸு, எக்ஸுக்கு 0 கொடுத்தா இ பவர் 0 1. எகைன் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், எகைன் இ பவர் 0 வேல்யூ 1. ஸோ இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறனால நீ எத்தனை டைம் டெரிவேட் பண்ணாலும் அதே தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் நான் 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் சீரீஸில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா f of x equal to f of 0 plus x by 1 factorial into f dash of 0
plus x squared by 2 factorial into f double dash of 0 plus x cube by 3 factorial into f triple dash of 0. நீங்கள் up to 4 times வரைக்கும் எழுதிட்டு போகலாம். இப்போ கவனிங்களேன், f of x equal to e power x left hand side ரைட் பண்ணிக்கோங்க. f of 0 இப்போ பாருங்களேன், இப்போ f of x இருக்கு இல்லைங்களா, அது f of 0ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், f of 0 வேல்யூ என்னது 1, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். f dash of 0, f dash of 0 பாருங்கள், f dash of 0 கிடச்சிருக்கு 1, ஸோ அதை அப்படியே 1 அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல் அதோட வேல்யூ 2 தான். f double dash of 0 அதோட வேல்யூ பாருங்களேன், f double dash of x, அது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 0ன்னு சொல்லலாம். f double dash of 0 உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் அதோட வேல்யூ 6, எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் 0 ஆல்சோ என்ன தான் உங்களுக்கு வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 6. இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு நீ வைண்ட் அப் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இங்கே வைண்ட் அப் பண்ணணும். அடுத்த சீரீஸ் எதில் எண்ட் ஆகும், தட் மீன் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் எல்லா சீரீஸும் மேக்ஸிமம் இதில் எல்லாமே 1 1 வந்துருக்கனால ப்ளஸில் தான் முடியும். அப்போ ப்ளஸ் வச்சு அப் டு எக்ஸட்ரா அப்படின்னு இந்த சீரீஸை முடிக்கணும். ஓகேங்களா? இது வெரி சிம்பிள் சம் ஃபஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் சம் பாருங்கள், சைன் எக்ஸ். இதுக்கு மெக்லாரின் சீரீஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம know well f of x equal to sin x. அப்போ f of 0 அப்ளை பண்ணணும், அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0, f of 0 that means sin 0ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் f dash of x, f of x ஒன் டைம் டெரிவேட் பண்ணணும். அப்போ sin x டெரிவேட் பண்ணிங்கன்னா cos x. இப்போ f dash of 0 that means cos 0ஓட வேல்யூ 1. தென் செகண்ட் டெரிவேட்டிவ், சரிங்களா, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அப்போ f double dash of 0 மைனஸ் ஆஃப் sin 0ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? தென் எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், f triple dash of x. அப்போ இதை தான் பார்க்கணும். மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, sin x டிஃபரன்ஷியேஷன் இஸ் cos x. ஓகேங்களா? அப்போ மைனஸ் cos x. ஸோ மைனஸ் cos 0ஓட வேல்யூ 1, அப்போ மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்ம் மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ f of 4, அதாவது f4 of 0 sin 0ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? இதை தான் நான் சொன்னேன், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், 0 1 0 மைனஸ் 1 0. நான் மினிமம் ஒரு 3 கான்ஸ்டன்ட் சொன்னேன், இங்கே நான் 2 கான்ஸ்டன்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் மினிமம் ஒரு 2 ஆர் 3 வரைக்கும் நீங்கள் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இதை தான் நான் சொன்னேன் மினிமம் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் போதும் 2 கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு, இது சீரீஸை ரைட் பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் இதை எழுதி பார்க்கணும். f of 0 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு f dash of 0 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு f double dash of 0 அப் டு இந்த டேர்ம் போயிட்டுருக்கும். இப்போ f of x நீங்கள் ஃபங்க்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிங்க, sin x, f of 0 அதோட வேல்யூ 0 தான், x டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு f dash of 0, dash of 0 பாருங்கள் அதோட வேல்யூ 1, கேர்ஃபுல்லாக எடுத்துருதுங்க, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, f double dash of 0 பார்க்கணும், அது 0. தென் x cube டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல், அடுத்தது f triple dash of 0 பார்க்கணும், அது மைனஸ் 1. சரிங்களா? ஸோ அடுத்த டேர்ம் எழுத தேவையான 0 தான், அதனால் எழுத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கவனிங்க, 0 எக்ஸ் டிவைடட் பை 1, அதை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் நீங்கள். தென் அடுத்த டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இருக்கும், இன்ட்டு 0 ஆயிரும். இந்த இடத்துல இன்ட்டு 0 ஆச்சுன்னா எனிட்டிங் எல்லாமே 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். அப்போ எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு மைனஸ் 1 கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல், அந்த 3 ஃபேக்டோரியல் 6ன்னு கூட எழுதலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், ஏன் ப்ளஸ் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? எஃப் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும், பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ அதனால தான் லாஸ்ட்டாக நான் வைண்ட் அப் பண்ணுறது ப்ளஸில் முடிச்சிருக்கேன். 1 செகண்ட் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் டேர்ம் எதில் அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக எழுதிடும். ஓகேங்களா? அப்போ sin x லாஸ்ட்டாக ரைட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும், sin x ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், cos x. ஸோ இது வெரி ஈஸி ஒன் ஃபங்க்ஷன், f of x cos x. அப்போ f of 0 that means cos 0 வேல்யூ 1. தென் f dash of x, derivative of cos x minus sin x. f dash of 0 that means minus sin of 0 0.
தென் மைனஸ் sin x டெரிவேட்டிவ் மைனஸ் cos x. அப்போ f double dash of 0 minus into cos 0 1 minus 1. Again derivative minus cos x differentiation is plus sin x. அப்போ f triple dash of 0 sin 0 0. Then again sin x differentiation cos x. f 4 dash of 0 cos 0 ஓட வேல்யூ 1. ஸோ மினிமம் 3 கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு இல்லைங்களா? பாருங்க 1 minus 1 1 ஸ்டாப் பண்ணிக்கலாம், டெரிவேஷன் அதோட போதும். ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் ரைட் பண்ணிக்கங்க, அதில் அப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ 1, எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோட வேல்யூ 0 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 அதோட வேல்யூ -1 இங்கே போட்டாச்சு, ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 அதோட வேல்யூ 0. ஓகேங்களா? அதோட ஸ்டாப் பண்ணிக்க வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆரம்பிக்குது, அதை நிறுத்திக்கலாம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த 1 அப்படியே கிடைக்கும். 0 இன்ட் எனிதிங் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது மைனஸில் கிடச்சிருக்கு. இந்த டேர்ம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டேன் ப்ளஸ். அடுத்து சீரீஸ் எதில் எக்ஸ்பேண்ட் ஆகுனா ப்ளஸ், ஏன்னா அடுத்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ இப்போ ப்ளஸ் வச்சு எக்ஸட்ரா அப்படின்னு தான் நீங்கள் முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ cos x ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா. ஓகே, நெக்ஸ்ட்டு log of 1 minus x. இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் இதில் ஈஸி தான், பட் சம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபங்க்ஷன் பாருங்கள், f of x ஈக்குவல் டு log of 1 minus x. அப்போ f of 0, எக்ஸுக்கு 0 கொடுங்க. எக்ஸுக்கு 0 கொடுத்தா log 1, log 1ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 0. நெக்ஸ்ட் இங்கே தான் கவனிக்கணும் நீங்கள் தெளிவாக. இப்போ log of 1 minus x டெரிவேட் பண்ணணும். 1 minus x நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அது log x அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. log x. So we know well differentiation of log x. What is the differentiation of log x? 1 by x. Differentiation of log x என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 by x. ஸோ வெறும் x இருந்துச்சுன்னா உங்களுக்கு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by xன்னு கிடைக்கும். பட் இங்கே லாகுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த எக்ஸை ஃபுல் 1 மைனஸ் எக்ஸை எக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by x. தட் மீன் 1 by 1 minus x இன்ட்டு எகைன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே வெறும் x கிடையாது, ஃபங்க்ஷன் இருக்குது. மறுபடியும் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1. அப்போ ஃபைனலி வி கேட் -1 by 1 minus x. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ f dash of 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். -1 டிவைட் பை 1 -1. நெக்ஸ்ட் தெளிவாக கவனிக்கணும். எகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த மைனஸ் வெளியே அப்படியே இருக்கட்டும். எகைன் இது 1 by 1 minus எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது 1 by எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம மார்னிங் கூட ரோல்ஸ் தெரியும் யூஸ் பண்ணும்போது இது கூட சொல்லியிருந்தோம். 1 by எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 by x ஸ்கொயர். தட் மீன் 1 minus x த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது மைனஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1. அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ என்ன கிடைக்கும்? -1 by 1 minus x த ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த டேர்ம் தான் கிடச்சிருக்கு பாருங்கள். அதான் எஃப் டபுள் டேஷ். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 போட்டிங்க அப்படின்னா போட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 போட்டிங்கன்னா 0 ஆயிரும். -1 by எனிதிங் -1. ஸோ நெக்ஸ்ட் எகெயின் 1 by x. 1 by x ஸ்கொயர். அதே வெளியே ஒரு மைனஸ் இருக்கும்பா, அது 1 by x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. 1 by x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 by x கியூப். தட் மீன் 1 minus x த ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். எகைன் வெளியே ஒரு -2 இருக்கும். -2 by 1 minus x த ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ அந்த டேர்ம் இப்போ f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 கொடுத்தீங்க அப்படின்னா -2 மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 3 கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. இதுவே எனஃப் உங்களுக்கு. F4 ஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. F4 ஃபைன் பண்ணிங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ log of 1 minus x நீங்கள் சீரீஸில் அப்ளை பண்ணுங்கள். f of 0, f of 0ஓட வேல்யூ அங்கே பாருங்கள், டேபிள் என்ன கிடச்சிருக்கு? 0. ஸோ அப்போ log of 1 minus x, f of 0ஓட வேல்யூ 0 ப்ளஸ் x டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் f dash of 0, f dash of 0ஓட வேல்யூ -1 கிடச்சிருக்கு. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், அது ஒரு வேல்யூ 2ன்னு போட்டேன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0,
f double dash of 0 ஓட வேல்யூ -1. then x cube by 3 factorial 3 factorial தான் 6 ன்னு போட்டேன். f triple dash of 0 ஓட வேல்யூ பாருங்க -2. ஸோ அடுத்து -6. சரிங்களா? அடுத்து பாருங்கள் f/5. இங்கே பாருங்கள் இதில் இந்த டேர்ம் எழுதிட்டே வந்திருக்கும் பாருங்கள். இது ஒன்று எழுதிக்கிட்டேன். அடுத்து நம்ம கவனிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 0 அது போயிடும். x இன்ட்டு -1 -x. ஸோ நெக்ஸ்ட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அடுத்தது x²/2 இன்ட்டு -1 இது மைனஸ் ஆயிரும் -x²/2. நெக்ஸ்ட்டு கவனிங்க 2 இந்த 6 2 கேன்சல் பண்ணிடலாம். இது 3 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ -x³/3. நெக்ஸ்ட்டு கவனிங்க இது 24 6 கேன்சல் பண்ணுங்கள். 6 4 டைம்ஸ் இருக்கும் மைனஸ்ன்னு இருக்கும். அப்போ -x⁴/4. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x⁴/5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடச்சிருக்கும். x⁴/5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். 1 செகண்ட் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் x⁴ வரைக்கும் தான் போயிருக்கும். அடுத்து x⁴5 போனீங்கன்னா x⁴5/5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். அதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அது சிம்பிளை பண்ணிங்கன்னா 5/5 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் 6th டேர்ம் கிடைக்கணும். 6th டேர்ம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த சிம்பிள் போட்டுங்க. ஐ திங்க் ப்ளஸ் டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸெட்ரா அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா கவனிங்க. இந்த டெரிவேஷன் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் log x யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 1/x. இந்த 2 கான்செப்ட் தெளிவாக தெரியணும். தெரிஞ்சுன்னா நீங்கள் சீரீஸ் ஈஸி எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் tan inverse x. ஸோ இது நம்ம இப்போ தான் 4th சாப்டர் ரீசெண்டாக பார்த்து முடிச்சிங்க. இந்த சம்மு நீங்கள் tan inverse x அப்படின்னு கொஷின் கேட்பாங்க, இல்லை arc of tan x அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ ரைட் த மெக்லாரின் சீரியஸ் ஃபார் arc of tan x அப்படின்னு கேட்பாங்கப்பா. arc of tan xனாலும் ஒன்று தான், நீங்கள் tan inverse x அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ லிசன். இப்போ f of x tan inverse x. ஸோ f of 0 tan 0 0. நெக்ஸ்ட் இந்த சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். கவனிங்க. f dash of x tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வாட் த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan inverse x? 1/1 + x². 1/1 + x². 11th பார்த்துருக்கோம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டெரிவேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் டெரிவேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட் பண்ணும்போது தேர்ட் டெரிவேட் போகும்போதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக போகும். சார் நீங்கள் போன டேர்ம் போட்டிங்களா சார், அது 1/1 + x அப்படின்னா கூட x டேர்மில் இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். இது x² இருக்கும்போது காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ நமக்கு தெரியும், இதுவும் 11th படிச்சிருப்பீங்க. இந்த 1/1 + x² நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 1 + x² த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஸோ இதோட ஃபார்முலா 11th பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பாருங்கள், அந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா அதோட சீரீஸ் தட் மீன் 1 + x² ஹோல் இன்வர்ஸ் சீரீஸ் நம்ம எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 1 - x² + x⁴ - x⁴6. இது நீங்கள் மைண்டில் வச்சு தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இதை தான் ரைட் பண்ணியிருக்கோம். 1 ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போயிட்டே இருக்கும். 1 - x² + x⁴ - x⁴6 + x⁴8 இப்படி போயிட்டே இருக்குப்பா. ஸோ இதை தான் நான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ f dash of 0 அப்ளை பண்ணுங்கள். 0 அப்ளை பண்ணால் எல்லாமே 0 இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் கிடைக்கும், அது 1. இப்போ f double dash of xங்கும் போது நீங்கள் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். -x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x, x⁴ 4x3, x⁴6 பண்ணிங்கன்னா 6 × x⁴5. ஸோ இதில் எவ்வளோ 0 அப்ளை பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மே கிடையாது, டோட்டலாக 0 ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் டேஷ் எகைன் இதை பண்ணிங்கன்னா வாட் ஆர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2x 2, ஸோ -2 4x3 12x², ஸோ 30x⁴. ஸோ 0 கொடுத்து அந்த x² டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும், கான்ஸ்டன்ட் மட்டும் -2 இருக்கும். ஸோ f⁴ பண்ணிங்கன்னா எகைன் 24x - 120x3. இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது, இப்போ டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ மினிமம் எனக்கு 2 கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு ஏன்னா. ஓகேங்களா? இதை வச்சு நான் சீரீஸ் ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ f of x ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிங்க. இப்போ tan inverse x = f of 0 வேல்யூ 0, x/1 ஃபேக்டோரியல் f dash of 0 வேல்யூ 1, x²/2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? 2 ஃபேக்டோரியல் போது அதோட வேல்யூ டபுள் டேஷ் ஆஃப் வேல்யூ 0, x³/3 ஃபேக்டோரியல் f ட்ரிபிள் டேஷோட வேல்யூ -2. ஓகேங்களா? அடுத்து 0 தான் ஆரம்பிக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்த டேர்ம்.
ஓகேங்களா. அப்போ tan inverse ஆஃப் எக்ஸ் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே கவனிங்க, சிம்பிளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் எக்ஸ் கிடச்சிரும். செகண்ட் டேர்ம் இது பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். எனிதிங் இன்ட்டு 0 0 ஆயிரும். இப்போ தேர்ட் டேர்ம் மைனஸ் எக்ஸ் கியூப் 3 ஃபேக்டோரியல்னால் 6, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதிட்டாங்க. -2x³ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். நீங்கள் சிம்பிளை பண்ணணும்னு நினச்சா அந்த 3 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். 3 ஃபேக்டோரியல் எழுதுனீங்கன்னா 6ன்னு கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிற 2 கேன்சல் பண்ணிக்கலாம், சரி கூட எழுதலாம். ஓகேவா. இல்லை ஃபேக்டோரியல் டேர்மும் எழுதிக்கலாம். அதான் கீழே கேன்சல் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். தென் 24x⁴ டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல். ஸோ இந்த 5 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த 24 கேன்சல் பண்ணிங்கன்னா we get x minus x³ divided by 3 plus x⁴ divided by 5. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு cos squared x, 6th one sum cos squared x, f of x equal to cos squared x. அப்போ f of 0, இப்போ cos 0ஓட வேல்யூ 1 கோட் பண்ணிக்கலாம். தென் f dash of x, ஸோ இது பவர் ஃபங்க்ஷன் ஈஸி உங்களுக்கு தெரியும். cos squared x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பவரில் இருக்கிறத ரைட் பண்ணணும். 2 cos x பவர் 1 ரெடியூஸ் ஆகிடும். இன்ட்டு எகைன் இந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. அப்போ 2 cos x இன்ட்டு மைனஸ் sin x, அதை தான் எழுதியிருக்கோம். minus of 2 cos x into sin x. So we know well one formula, 2 cos x sin x. What is the formula? Sin 2x. So இப்போ sin 2x ரைட் பண்ணிக்க, முன்னாடி இருக்கிற சிம்பிள் மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ f dash of 0, 0 கொடுத்தா sin 0 வேல்யூ 0. சரிங்களா. இப்போ again f double dash of x, sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். What is the differentiation of sin 2x? அப்போ sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos 2x into 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அதுதான் முன்னாடி போட்டிருக்கோம், அந்த நெகட்டிவ் சிம்பிள் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ f double dash of 0 கொடுத்தோம்னா cos 0ஓட வேல்யூ 1, 1 into -2 -2. எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த -2 அப்படியே தான் இருக்கும். cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் sin 2x into 2ன்னு கிடைக்கும். அது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 into 2 4 ஆயிரும். இப்போ 4 sin 2x, sin 0ஓட வேல்யூ 0. மினிமம் 3 கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சுப்பா NF. இருந்தாலும் லாஸ்ட் ஒரு டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸோ எகைன் இதை பண்ணிங்கன்னா 8 cos 2x, cos 0 வேல்யூ 1, 8 கிடச்சிடும். ஸோ இதை சீரீஸில் அப்ளை பண்ணிங்கன்னா f of x equal to f of 0 plus x divided by 1 factorial into f dash of 0 plus x squared divided by 2 into f double dash of 0, then x cube by 3 factorial into f double dash of 0. இப்படி போயிட்டே இருக்கும். இதோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். cos squared x equal to f of 0ஓட வேல்யூ 1 plus x divided by 1 factorial into f dash of 0 0 plus x squared 2 factorial into f triple dash of முடிச்சிட்டோம். அடுத்து மைனஸ் டபுள் டேஸ் ஆஃப் வேல்யூ -2. எல்லாம் கவனிங்க. இதோட f of 0, இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், அடுத்து தேர்டு ஃபோர்த் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, 0 into anything 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் x² by 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு -2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது 0 ஆயிரும். அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா x⁴ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8. ஓகேங்களா. அடுத்த டேர்ம் என்ன கிடச்சிருக்கு? ப்ளஸ். ஸோ அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரைட் டவுன். இப்போ மெக்லாரின் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. இப்போ என்னென்னா டைலர் சீரியஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட் டவுன் த டைலர் சீரியஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் log x about x equal to 1 up to 3 non-zero terms. அதான் சொன்னீங்களா, 3 non-zero termsனால் 3 கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வரைக்கும் அப் டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கவனிக்கலாம். f of x என்ன சொல்லியிருந்தாங்கன்னா log x, அதோட எக்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. கவனிங்க, x equal to 1. ஸோ அதனால் எக்ஸுக்கு 1 கொடுத்துக்குங்க. 1 கொடுத்தா அப்படின்னா log 1ஓட வேல்யூ 0. தென் f dash of x, log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, அப்போ 1/1 1 கிடச்சிடும். எகைன் 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x². இல்லை எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா -1 கிடச்சிடும். எகைன் -1/x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2/x³ கிடைக்கும். அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, அதோட வேல்யூ 1, எக்ஸுக்கு 1 கொடுத்தா 2. ஸோ எகெயின் பண்ணிங்கன்னா மைனஸ் இது என்ன கிடைக்கும்? x³ 2 இது கிடச்சிருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா -3 டிவைடட் பை x⁴ கிடைக்கும். இங்கே 3 × 2 6 ஆயிரும். இப்போ டோட்டலாக -6 டிவைடட் பை x⁴ -6. ஓகேங்களா. ஸோ இப்போ டைலர் சீரீஸ் ஃபார்முலா தெரியணும். இப்போ மெக்லாரின் போட்டிருந்து இப்போ டைலர் சீரீஸ். அந்த டைலர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா f of a plus x minus a divided by 1 factorial into f dash of a plus x minus a whole square divided by 2 factorial into f double dash of a up to etc. போயிட்டுருக்கும்.
ஸோ log x f of a ஓட வேல்யூ 0. தென் x மைனஸ் a நல்லா கவனிங்க, இங்கே x மைனஸ் a டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவனிப்பா. ஸோ f of a f of 0 ஓட வேல்யூ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா f of 1 அதை தான் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா, a ஓட வேல்யூ 1. அப்போ f of 1 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0. ஸோ அது 0 போட்டாச்சு. ப்ளஸ் x மைனஸ் a ஸோ அந்த சம்மில் log x பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ரைட்டில் எழுத போகிறோம். போக f of a அதாவது f of a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சுன்னா 0. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது பாருங்கப்பா. a ஓட வேல்யூ நமக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்குன்னா 1 இருக்கணும். நம்ம எல்லாமே இடத்துலையும் 2 போட்டிருக்கோம். ஸோ இதை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குப்பா, ரெக்டிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ ஒன் செகண்ட் நல்லா சொல்கிற பாருங்கள். f of 0 ஓட வேல்யூ அதாவது f of 0 வேல்யூ 0. தென் ப்ளஸ் x மைனஸ் a அதோட வேல்யூ 1. x மைனஸ் 1 டிவைடட் பை 1 f dash of a. ஸோ f dash of a ஓட வேல்யூ 1 பார்த்தீங்கன்னா 1. அடுத்து ப்ளஸ் x மைனஸ் இந்த இடத்துலையும் 1 தான் கிடைக்கணும்ப்பா. x மைனஸ் 1 whole square divided by 2 factorial f double dash of a. f double dash of a ஓட வேல்யூ minus 1. ஸோ தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா x minus 1 the whole cube divided by 6 into f triple dash of a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. சாரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணிங்கன்னா ஃபைனலி வி கேட் இந்த இடத்துல எல்லாமே 2 1 மாற்றிங்கப்பா. x minus 1 மாற்றிக்கிங்க. ஸோ x minus 1 divided by 1 then x minus 1 whole square divided by 2 plus x minus 1 whole cube divided by plus 3 minus plus இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற சீரீஸில் போய்ட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரியஸ் இந்த சம்ஸ் பார்த்தோம். அதே டெய்லர் சீரீஸில் நெக்ஸ்ட் ஒன் சம் expand sin x in ascending powers x minus 4 up to the 3 non-0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா sin x ஃபங்க்ஷன்ப்பா. ஓகேங்களா. இதோட எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/4னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ a is equal to 0னா x minus π/4 equal to 0, x equal to π/4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ f of x வந்து sin x, xோட வேல்யூ π/4, sin π/4 45 டிகிரி 1/√2. f dash x sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos 45 1/√2. தென் again cos x டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் sin x, இப்போ மைனஸ் 1/√2. தென் again sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் 1/√2. ஸோ அகெயின் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin x. ஸோ 1/√2. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/√2. ஸோ இப்போ இந்த சீரீஸில் ரைட் பண்ணுங்கப்பா. sin x ஈக்குவல் டு f of a, ஏவோட வேல்யூ கவனிங்க. f of a ஓட வேல்யூ பாருங்கள், f of a 1/√2. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் x மைனஸ் a ஓட வேல்யூ π/4 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் f dash of a, that means இந்த வேல்யூ இது 1/√2 ப்ளஸ் x minus π/4 whole square divided by 2 into f double dash of a இதோட வேல்யூ minus 1/√2. ஸோ தென் f triple dash then f4 dash. இப்போ இதோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளஸ் டேர்ம்லேயே வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் செகண்டு இது மைனஸ் ஆஃப் இன்ட்டு ப்ளஸ் வரும், இது ப்ளஸ் இது ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம் கவனிங்க நல்லா. என்ன வேல்யூ இருக்கோ அந்த ஏங்கிற வேல்யூக்கு பதிலாக இங்கே நீங்கள் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா. அங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா π/4, லாஸ்ட்டு சம்மில் ஏ பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதோட வேல்யூ அப்ளை பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா. தான் டெய்லர் சீரீஸ் சம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் த பாலினாமியல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x squared minus 3x plus 2 in power of x minus 1. ஸோ x minus 1 equal to 0னா x is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பாலினாமியல் ஈக்குவேஷன் f of x. இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதாவது 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus 3, 1 minus 3 minus 2, minus 2 plus 2 0 ஆயிரும். தென் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். x square டிஃப்ரென்ஷியேஷன் 2x, தென் 3x டிஃப்ரென்ஷியேஷன் 3 minus 3. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 minus 3 minus 1. again டிஃப்ரென்ஷியேஷன் 2x 2. ஸோ கான்ஸ்டன்ட்டாக அப்படியே கிடைக்கும். again 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ வாட் வி கெட் 0. ஸோ இதை டெய்லர் சீரியஸ் அப்பல் பண்ணுங்கப்பா. f of a ஓட வேல்யூ 0, then x minus 1 divided by 1 into f dash of a minus 1 plus x minus 1 whole square divided by 2 f double dash of a with 2 then f triple dash. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா இது minus 1 into x minus 1 plus x இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ x minus 1 whole square மட்டும் கிடைக்கும். ஸோ இது ப்ளஸ் டேர்ம் போட்டிங்கன்னா அடுத்து என்ன ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸெட்ரா போய்ட்டு இருக்கும்.
சரிங்களா, இது வெரி சிம்பிள் ஒன். தென் எக்ஸாம்பிள் 7.30 32 ஹோம்ஒர்க்காக போட்டுக்குங்க. ஸோ தென் எக்ஸ்பேண்ட் tan x, இது கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம். tan x இன் அசெண்டிங் பவர்ஸ் அப் டு 5th பவர் டேர்ம் வரைக்கும் ப்ளஸ் சொல்லிக்கலாம். இது நமக்கு தெரியும். டேனோட லிமிட் பார்த்தீங்கன்னா -π/2 + π/2 அதோட ரேஞ்சு நமக்கு தெரியும். இப்போ கவனிங்க, இப்போ tan x கொடுத்துருக்காங்க. நான் f of x அதாவது y is equal to f of x அப்படின்னு எடுத்துக்கிறேன். y is equal to tan x அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த சம்மு. அப்போ நம்ம எக்ஸுக்கு இங்கே வேல்யூ 0 எதுவுமே கொடுக்கலன்னா if a is equal to 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ tan 0 0, தட் மீன் நல்லா கவனிங்க, y is equal to tan x அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே f of x tan xன்னு எடுத்துருக்கேன். அந்த f of x ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ f dash of x டிஃபரன்சியேஷன் ஆஃப் tan x நமக்கு என்ன கிடைக்குன்னா சீக்கன் ஸ்கொயர்ட் x. இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எகைன் பவரில் கிடச்சிட்டே போகும். இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எழுதுகிறேன். இது எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ்னு எழுதலாம். அப்போ 1 + tan ஸ்கொயர், டேனை தான் நான் என்ன எடுத்திருக்கேன், ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 1 + y ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க, tan x டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். சீக்கன் ஸ்கொயர்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எழுதுனா 1 + tan ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 1 + tan தான் என்னென்னு எடுத்திருக்கேன், ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ y ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ 0 அப்ளை பண்ணுங்கள். 1 ஒய்க்கு 0 கொடுத்தீங்கன்னா 1 மட்டும் கிடைக்கும், அதை எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. அடுத்து இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அதாவது y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம y2 அப்படின்னு சொல்லலாம். y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2, தட் மீன்ஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் f dash of x. இப்போ நான் இதை தான் டெரிவேட் பண்ணணும். நல்லா கவனிங்க, 1 டெரிவேட் பண்ணால் 0, y ஸ்கொயரை டெரிவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2y × dy/dx கிடைக்கும். தட் மீன் y1. y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y × y1 கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன்ப்பா, 2y × y1. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், 2y இருக்கட்டும். y1ஓட வேல்யூ மட்டும் பாருங்கள், 1 + y ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், y1ஓட வேல்யூ மட்டும். ஸோ இப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2y + 2y3. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணணும், ஒய்க்கு 0 கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே 0 ஆயிரும். ஃபைனலி we get 0. எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது y2 அது y3ன்னு வரும், f triple dash of x. இப்போ இதை தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தெளிவாக கவனிங்க, 2y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் மீன் 2 கான்ஸ்டன்ட், y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 ப்ளஸ் y2 அப்படியே தான் இருக்கும் கான்ஸ்டன்ட். y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3y ஸ்கொயர் × y1 கிடைக்கும். y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y², எகைன் y1 கிடைக்கும். இப்போ 2 × 3 6y² y1. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருப்போம். ஓகேங்களா? ஸோ எகைன் y1க்கு பதிலாக 1 + y² ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் y1க்கு பதிலாக 1 + y² ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 2 + 2y² + 6y² + 6y⁴ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த 2y² 6y² பண்ணால் 8y². ஸோ இதில் கொண்டு போய் நான் என்ன பண்ணணும், என்னோடய வேல்யூ அப்ளை பண்ணணும். 0 அப்ளை பண்ணிங்கன்னா இதெல்லாமே 0 வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மினிமம் எனக்கு 3 கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். அடுத்து தேர்டு பார்க்குறேன். தேர்டுனா ஃபோர்த்து டெரிவேஷன். ஃபோர்த்து டெரிவேஷன் அப்படின்னா இதை நான் டெரிவேட் பண்ணணும். அதாவது y4, அப்போ f4ன்னு கிடைக்கும். இதில் பாருங்கள் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். 8y², y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y × y1, முன்னாடி 8 இருக்குது, அப்போ 16y × y1 ப்ளஸ் y⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4y³ × y1 கிடைக்கும். முன்னாடி ஒரு 6 இருக்குது, 4 × 6 24y³ × y1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ எகைன் y1க்கு பதிலாக 1 + y² ரீப்ளேஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி இங்கே y1க்கு பதிலாக 1 + y² ரீப்ளேஸ் பண்ணிக்குவேன். உள்ள மல்டிபிள் பண்ணால் கடைசியாக நமக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும், 16y + 16y³ + 24y³ + 24y⁴. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 40y³ + 24y⁴ கிடைக்கும். இங்கே நான் 0 கொடுத்தா எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை, டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ எனக்கு மினிமம் 3 டேர்ம் கிடைக்கணும் கான்ஸ்டன்ட். அப்போ இன்னொரு டைம் எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், 5th டேர்ம். இப்போ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 16 ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1, 40 கான்ஸ்டன்ட், y³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y² × y1. இப்போ 40 × 3 120y² y1 கிடைக்கும். எகைன் y⁴, அப்போ y⁴ பண்ணால் 5y⁴ × y1. ஆல்ரெடி முன்னாடி 24 இருக்குது, 120y⁴ × y1. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 0 கொடுத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே கவனிங்க,
இங்கே இருக்குது 16y y1 இருக்குது ப்ளஸ் 20y ஸ்கொயர்டு y1 இருக்குது 120y பவர் 4 y1 இருக்குது. ஸோ இப்போ கவனிங்க y1 வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன் பாருங்கள், yக்கு 0 கொடுக்கணும். ஸோ 0 கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 120y ஸ்கொயர்டோட வேல்யூ பார்க்கணும், y1ஓட வேல்யூ பார்க்கணும். yக்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த டேர்ம் இங்கே பாருங்கள் லாஸ்ட் டேர்ம். சரி 0 கொடுத்தா எனக்கு என்ன டேர்ம் மட்டும் கிடைக்கும்னா 16 மட்டும் கிடைக்கும். என்ன மட்டும் கிடைக்கும், 16 மட்டும் கிடைக்கும். கவனிங்கப்பா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணணும். y1க்கு ஒரு வேல்யூ இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா yக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நம்ம y1 வேல்யூ போய் பாருங்கள், கவனிங்க தெளிவாக கவனிங்க. y1 வேல்யூ இங்கே 1 இருக்கும். ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிங்க, 16 × 1 16 அப்படின்னு சேஞ்ச் ஆகிரும். இங்கே y ஸ்கொயர்டு yவோட வேல்யூ 0, 120 × 0 × y1 1 ஆயிரும். அப்போ டோட்டலாக இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா y டேர்ம் இருக்குது, 120 × 0 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் எந்த டேர்ம் மட்டும் தான் கிடைக்குன்னா y1, அதாவது 16 × 1 16 இது மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இதை கொண்டு போய் இந்த சீரீஸில் அப்ளை பண்ணுங்கப்பா. tan x = f of 0 வேல்யூ 0, x/1 factorial into 1, then x squared by 2 factorial into f dash of 0, x cube divided by 3 factorial into f double dash அப்ளை பண்ணிட்டே போங்க. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா x கிடைக்கும், இந்த டேர்ம் 0 ஆயிரும், விட்டுருங்க, இந்த டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 3, அதான் பாருங்கள் x cube divided by 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது 0 ஆயிரும், கிடைக்காது. அடுத்து 5 டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ x + x cube divided by 3 + 2x power 5 divided by 15 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இந்த சம்ஸை கொஞ்சம் நல்லா தெளிவாக தான் கவனிக்கணும். நீங்கள் அப்படியே tan x-ஐ எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு போக முடியாது. tan x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ண பின்னாடி சீக்கன் ஸ்கொயர்ட் x அப்படிங்கிற டேர்மை நீங்கள் 1 + y² அப்படிங்கிற டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இது வேறு வேலையும் ஒர்க் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இது f of x + 1ன்னு வச்சுக்குவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்டா, சீக்கன் ஸ்கொயர்டை 1 + tan ஸ்கொயர்னு வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ சில பேர் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த tan இருக்கு இல்லைங்களா, இது f of, அதாவது f dash of x + 1 அப்படின்னு வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மெக்லாரன் சீரீஸும் டைலர் சீரீஸும் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, மெக்லாரின் அண்டு டைலர் சீரியஸ். ஸோ அதை மட்டும் நீங்கள் திருப்பி பாருங்கள். இந்த மெக்லாரினுக்கும் டைலருக்கும் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். தென் டெரிவேட்டிவ் நல்லா தெரியணும். சரிங்களா, டெரிவேட்டிவ் தெரிஞ்சால் தான் நீ சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒரு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ்னு போகும்போது டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் தான் உங்களால் சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட், மீதி 7